ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா வீடியோ எடுத்தோன்னே பார்த்தா நிறையா தலையாக தெரியுதுன்னு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறவங்களுக்காக வீடியோ. கண்டிப்பாக நான் எதை பற்றி பேச வருவேங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் பார்க்கணும், இது வியூஸ் வரணுங்கிறதுக்காக நான் இதை போடலை. என் மனசில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நான் பேசணுங்கிறதுக்காக மட்டுமே தாங்க நான் இந்த வீடியோ போடுறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் குறுக்கு இருக்குது, நாளான்னைக்கு. ஸோ April 23 எல்லாருமே வீட்டில் யார் யாருக்கெல்லாம் ஓட்டிருக்கோ எல்லோரும் கண்டிப்பாக போய் ஓட் போடுங்க. இந்த தடவை ஓட்டிங் 95% நம்மளோட இதுக்கு மேலே தான் இருக்கணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. எல்லோரும் நம்மளோட கடமையை கண்டிப்பாக பண்ணுங்கள். ப்ளீஸ், யாராவது எங்காவது ஊரில் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்துடுங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நம்மளோட ஓட்டை, ஏன்னா அப்படிங்கிறது ஒரு ஓட்டில் என்ன ஆயிரும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒரு ஓட்டில் எவ்வளவோ பெரிய மாற்றங்கள் வரும். அண்ட் 50 and 70 இயர்ஸாக நம்ம லைஃப்பில் நிறையா பார்த்துட்டோம். என்னடா பழைய இது பேசுகிறங்கிற மாதிரி தோணலாம். பட் எனக்கு என்ன அப்படின்னா, அவங்கள நான் தப்பு சொல்லலை. அவங்களோட பீரியட்லேயும் நிறையா நம்ம அப்பா அம்மா சைடில் இருக்கும்போது அவங்க நல்லது பண்ணியிருக்கலாம், நல்லது நடந்திருக்கலாம். ஸோ நிறையா விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இதை விடவே ஒரு புது மாற்றங்கள் நம்ம வாழ்க்கைக்கு வந்தாலும் நல்லது தானே. ஸோ எல்லாம் அவங்களே இருக்கணும் அப்படிங்கிறது என்ன? ஒரு புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படிங்கும்போது அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் பார்ப்போமே. வாய்ப்பு கொடுத்துட்டு தானே நம்ம பேசணும். வாய்ப்பு கொடுக்காமையே அவங்க மேலே நம்ம இவ்வளோ விமர்சனம் வைக்கிறதுங்கிறது என்னால் நிஜமாகவே நான் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலங்க. நிறையா விமர்சனம், ஆனால் அதை எல்லாமே அவங்க உடச்சிட்டு தாண்டி வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அதை வெற்றி அப்படிங்கிறது யார் கையில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி இவங்க கையில் தான் இருக்கணும்னு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸோ மாற்றத்துக்கான ஒரு வழி, மாற்றத்துக்கான ஒரு தேடல், அந்த மாற்றம் உண்மையாகவே எல்லாத்துக்குமே ஒரு சர்வீஸாக போகணுங்கிறது தான் ஆசை. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே ஒரு வாய்ப்பு கொடுங்க. மாற்றம் பிறக்கட்டும். தமிழ்நாடு நல்லது நடக்கட்டும். பாய்.